அனைவருக்கும் வணக்கம். இது ஏவி ஐடியாஸ் தமிழ் கைடு ஃபார் யுவர் ஹோம் தியேட்டர். நம்ம சேனலை பொறுத்தவரை ஏவி ரிசீவர் சம்மந்தமாகவும் ஸ்பீக்கர் செட்டிங் சம்மந்தமாகவும் நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ரைட், இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவை பொறுத்தவரை நம்ம லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஹோம் தியேட்டர் பரிதாபங்கள் பார்ட் 1ன்னு போட்டிருந்தோம். இது பார்ட் 2, அதோட கண்டினியூட்டி தான். இந்த வீடியோவில் மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹோம் தியேட்டர் வாங்குகிறோன்னா நம்ம ரூமுக்கு எப்படி மேட்ச் பண்ணி வாங்கினா எஃபெக்டாக இருக்கும், இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி ப்ரீ அண்ட் பவர் போட்டால் தான் எஃபெக்ட் வருமா, இல்லை நல்ல வாட்ஸ் போட்டால் தான் எஃபெக்ட் வருமா, இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசினாலும் இன்னும் இது கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுங்கிறனால தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்மளும் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். அதை வச்சு நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம சொல்கிறது ஒன்றாவும் அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்றாவும் இருக்குது. மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அது வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே இருக்குது. ஸோ இதை பொறுத்தவரை ஒரு கிளாரிஃபிகேஷனுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் வாங்கணும்னு நினச்சேன்னா நான் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் நல்லா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க மீன்ஸ் அதுக்கு சர்ச் பண்ண ஆரம்பிங்க. 4 பேர்த்துக்கிட்ட கேள்வி கேளுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுக்கும். ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது கரெக்டாக இருக்கணுங்கிற இதை நினைக்காதீங்க எப்போதுமே. அதுக்கு கிராஸ் செக் நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட இது. நம்ம தான் நம்ம இதை முடிவு பண்ணுமே தவிர அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு சேர் வாங்க போகிறோம், அந்த கடைக்கு போவோம். அவர் ஒரு சேர் காமிப்பார். சார் இந்த சேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் 1000 பேர் வாங்கியிருக்காங்க, நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கும்பார். ஓகே, 1000 பேர் வாங்கிட்டாங்கிறக்கோசரம் அந்த சேர் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த சேரில் உட்காந்து பார்க்கணும். நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா, நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா, நம்ம சாஞ்சு உட்காந்தா நம்மளுக்கெல்லாம் இதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இது நம்மளுக்கு செட் ஆகும் ஆகாதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு வாங்கணுமே தவிர அவர் 1000 சேர் விற்றுட்டாருங்கிறக்கோசரமோ எல்லோரும் இதைத்தான் வாங்கிட்டு போகிறாங்கிறக்கோசரமோ அதை நம்ம வாங்க முடியாது. அந்த மாதிரி தான் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நம்ம காது கொடுத்து கேட்கணும். அது தப்பு கிடையாது. ஆனால் அது கரெக்டாக உண்மையாக இல்லை நம்ம ரூமுக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஹோம் தியேட்டரை என்னை பொறுத்தவரை நீங்கள் லோ பட்ஜெட் போடுறீங்களா ஹை பட்ஜெட் போடுறீங்களா அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. நம்ம ரூமுக்கு அது செட் ஆகுமா, நம்மக்கிட்ட என்ன கண்டென்ட் இருக்குது. ஏன்னா இங்கே 3 விஷயம் ரொம்ப முக்கியங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஏவிஆருக்கு வாட்ஸ் மேட்சிங். நம்ம ரூமுக்கு என்ன வாட்ஸு, நம்ம ஏவிஆர் எது போட்டால் நல்லா இருக்குங்கிறத முக்கியம். 2வது ப்ராப்பரான கண்டென்ட்டு. நீங்கள் எவ்வளோ தான் லட்சம் கொடுத்து நீங்கள் போட்டாலும் நம்மக்கிட்ட குவாலிட்டியான கண்டென்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஏவிஆர்னால் எஃபெக்ட் கொடுக்க முடியாது. 3வது விஷயம் அந்த பேசிக்கான சவுண்டு ட்ரீட்மெண்ட். அது சவுண்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா எக்கோ வரஸ் பண்ணும் மெயினாக. இப்போ நீங்கள் அக்வாஸ்டிக் தான் பண்ணுங்கிறது இதே கிடையாது. நம்ம ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குதுன்னா அந்த ரூமில் கார்னர்ஸ் இருக்குதுன்னா அந்த கார்னர்ஸில் ஒரு உட்டன் ஷோகேஸ் மாதிரி பண்ணி சின்ன சின்ன டாய்ஸு வச்சு இது பண்ணலாம். ஒரு கார்னர் சோஃபா போட்டு அரெஸ்ட் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இதை வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணி பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணால் கூட எஃபெக்டை கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னங்கிறத நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டில் என்ன இருக்குது, ஏன் எக்கோ வருது அரெஸ்ட் பண்ணலான்னா என்ன பண்ணலாங்கிறத 4 பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி பார்த்தாலே அந்த இது எஃபெக்ட் வந்துடும். ஒரு இது போட்டால் இது எக்கோ வருதுன்னா உங்கள் வீட்டில் சப்வூஃபர் பத்தலை, இந்த சப்பு வாங்கினது தப்பு, நீங்கள் இன்னும் வேறு வாங்கணும் அப்படின்லாம் எல்லாம் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா அது மாறிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கான இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் போதும். என்னை பொறுத்தவரை கம்மியான பட்ஜெட்லேயும் கூட நீங்கள் நல்ல சவுண்ட் எஃபெக்ட் கேட்க முடியும். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஹோம் தியேட்டர் என்கொயரி வருதுன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏவரேஜாக பார்த்தா எல்லோரும் சொல்கிற ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 10 ஆரம்பித்து 16க்கு 10 சொல்கிறாங்க. அவ்வளோதான் அந்த ஒரு லிவிங் ஹாலோட சைஸை. ஸோ அந்த ரூமுக்கு என்ன வாட்ஸ் போட்டால் போதும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம ரூமுக்கு எத்தனை சேனல் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வச்சுட்டு முடிவு பண்ணுங்கிறோம். ஸோ பேசிக் மாடல் வாங்குறதுனால எஃபெக்ட் இருக்குமா வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, அதை பற்றி கவலை வேண்டாம். பட் அதுக்குன்னு ப்ரீமியம் மாடல் போகும்போது எஃபெக்ட் இருக்கானா கண்டிப்பாக அந்த காசுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ஆனால் வாட்ஸை மட்டும் வச்சு என்றைக்கும் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. இது வாட்ஸ் அதிகமாக இருக்குது அது கம்மியாக இருக்கனால தான் எஃபெக்ட் வருதுன்னு மட்டும் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு ஏவிஆரோட ஆல் சேனல் பவர் கேல்குலேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எத்தனை சேனல் யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வித்தியாசங்கிறது பெரிய லெவல் இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு 7 சேனல் ரிசீவர் வாங்குறீங்கன்னா அதில் 2 சேனல் டிரைவுக்கு 80 வாட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதே ஆல் சேனலாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 50 வாட்ஸ் தான் அவுட்புட் கொடுக்கும். அதுவே ஒரு 140 வாட்ஸ் 2 சேனல் டிரைவுக்கு இருக்கிற ஆம்பிளிஃபையர் வாங்குறீங்கன்னா அதில் 2 சேனல் டிரைவுக்கு 140 வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இது 80 வாட்ஸ், அது 140 வாட்ஸ், 60 வாட்ஸ் அதிகம் நினைப்பீங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது 2 சேனல் டிரைவுக்கு தான்.
அதையவே அதோட ஆல் சேனல் பவர் அந்த ரிசீவரில் 11 சேனல் கனெக்ட் பண்ணான்னு போட்டிருப்போம். அந்த 11 சேனல் கனெக்ட் பண்ணிங்கன்னா 67 வாட்ஸ் தான் கொடுக்கும். அப்போது இது வந்து 50 வாட்ஸ், அது 67 வாட்ஸ், வெறும் 17 வாட்ஸ் தான் வித்தியாசம். அது எப்போ ஆல் சேனல் டிரைவில். சரி, இந்த 50 வாட்ஸே நம்மளுக்கு கம்மியாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா 50 வாட்ஸ் கம்மி கிடையாதுங்க, அதுவே ரொம்ப அதிகம். எப்படின்னா, நம்ம டிவி வச்சுருப்போம் எல்லாத்து வீட்லேயும், அதில் இருக்கிற வாட்ஸை போய் செக் பண்ணி பாருங்கள், வெறும் 20 வாட்ஸு தான் இருக்கும். அந்த 20 வாட்ஸ்லேயே நம்ம 100 வேல்யூம் வைக்கிறதில்ல. சரிங்களா? அப்போது வாட்ஸுங்கிறது வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கூகுளிங்கோட சர்ச் பண்ணி பாருங்கள். 20 வாட்ஸுங்கிறது எவ்வளோ போகிறோன்னா, ஒரு மீடியமான ரூமுக்கு 20 வாட்ஸுங்கிறதே ரொம்ப அதிகம்னு போட்டிருக்காங்க. அப்போது நம்ம வாட்ஸ் மேட்சிங்கிறத நம்ம 100 வாட்ஸ் போட சொல்கிறோம். ஏங்க நீங்கள் தான் 20 வாட்ஸ் போதுங்கிறீங்க, 100 வாட்ஸ் எதுக்குங்கன்னா அது காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய ஆம்பிளிஃபையரில் 2 சேனல் டிரைவுக்கு ஒரு 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட மீனிங் என்னென்னா, இந்த ஆம்பை நீங்கள் 2 சேனல் மட்டும் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா இது 80 வாட்ஸ் வரை கொடுக்கும். அந்த 80 வாட்ஸுங்கிறது வேல்யூம் ஃபுல்லாக வைக்கும்போது வரக்கூடிய விஷயங்கள். அப்போது நீங்கள் தெரியாமல் ஒரு ஃபுல் வேல்யூம் வைக்கிறீங்கன்னா, நம்ம ஸ்பீக்கர் பவர் எப்போதுமே ஏவிஆரில் கொடுக்கக்கூடிய பவரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதனால தான் நம்ம 100 வாட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் அதுவே வந்து நீங்கள் ஒரு 5.1 சேனல் வாங்குகிறோம், நம்ம ஆல் சேனலில் மட்டும்தான் கேட்க போகிறோன்னா அதோட வாட்ஸ் வந்து 35 வாட்ஸ் தான் கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் 50 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ன்ட்டு சேட்டலைட் பேக்கேஜில் போட்டிருப்பாங்க. 50 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ங்கிறத நீங்கள் வாட்ஸாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 80 வாட்ஸ் வரும். அப்போ அந்த இடத்துல வந்து 80 வாட்ஸுங்கிறது அதிகம்தான். அந்த ஸ்பீக்கர் வந்து சின்ன ஸ்பீக்கராக இருந்தாலும் ஃபுல் பொட்டென்ஷியல் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஸ்பீக்கரோட மேக்ஸிமம் பவரை நம்ம எடுக்கும்போது அதோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, சேட்டலைட் பேக்கேஜை ஒரு சின்ன சைஸ் ரூம் அப் டு 16 ரூம் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வரவங்க கூட நீங்கள் போடலாம். வாட்ஸ் வந்து அது 100 வாட்ஸ் கிடைக்கிற ஸ்பீக்கர்ஸும் இருக்குது, 50 வாட்ஸ் ஆர்எம்எஸில் கிடைக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸும் இருக்குங்கும்போது அந்த ஸ்பீக்கரோட ஃபுல் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறோங்கும் போது அந்த சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி அழகாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க, டியூனிங் பண்ணியிருப்பாங்க. அந்த இதுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ சேட்டலைட் பேக்கேஜ்லேயே நீங்கள் தரமான இது என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும். அது 16 ரூமாக இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி ரிசீவர் பட்ஜெட்டில் வேணுன்னா போங்க. அது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 70,000 ஆரம்பித்து அதிகபட்சம் 1.5 லட்ச ரூபா வரை வரும். ஓகேங்களா? டிபெண்டிங்கான அந்த ஸ்பீக்கரோட பவரையும் கம்பெனியும் பொறுத்து மாறுபடும். ஸோ ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு 5.1 வைக்கிறீங்கன்னா ஒரு 70,000 பட்ஜெட்டில் பண்ண முடியும். சார் 70,000 பட்ஜெட்டெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்திங்க, அந்த பட்ஜெட்டே போக முடியாத நிலமையில் நிறைய பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, சார் எனக்கு ஒரு 15,000 ஹோம் தியேட்டர் வேணும், 20,000 ஹோம் தியேட்டர் வேணுங்கிறாங்க. நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேங்க, 15,000 20,000க்கு கண்டிப்பாக நம்மளால் ஹோம் தியேட்டர் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி கால் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் இமீடியட்டாக கேட்கணும், நல்ல சவுண்டு கேட்கணுன்னா கொஞ்சம் சவுண்ட் பார்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஏவிஆர் வரணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஒரு 30,000 வேணும். 30,000 இருந்தால் பிராண்டடில் யூஸ்டு ஏவி ரிசீவர்ஸ் போகலாம். அப்படி இல்லைன்னா அசம்பிள் போங்க. அசம்பிளில் வந்து நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க, உங்களுக்கு அந்த சவுண்டு டோனாலிட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக போங்க. நீங்கள் ஓடிடி வழியாவோ ஹெச்டி செட்டப் பாக்ஸ் வழியாக பார்க்குறீங்கன்னா அது போதும். பட் எனக்கு அட்மோஸ்ட் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிராண்டட் போகணும். பிராண்டட் போகணுன்னா நீங்கள் குறைஞ்சது யூஸ்டே வாங்கினாலும் இன்றைக்கி ஒரு 50,000 60,000 போனால் தான் நீங்கள் வந்து அட்மோஸ்ட் ரிசீவர் பேக்கேஜ் கேட்க முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஏன் வந்து கம்மி ரேட்டு கொடுக்க முடியறது இல்லைன்னா, நான் கம்மி ரேட்டு கொடுக்கணுன்னா அந்த ஐட்டத்தோட வந்து அவ்வளோ ஸ்க்ராப் ஐட்டத்தில் தான் நான் எடுத்து கொடுக்கணும். ஸ்க்ராப் ஐட்டத்தில் எடுத்து கொடுக்குறோன்னா அந்த ரிசீவர் ஒரு நாள் ஓடுமா, ஒரு வாரம் ஓடுமா, ஒரு மாதம் ஓடுமாங்கிறது எனக்கே தெரியாது. அப்போ நான் அந்த இடத்துல நான் உங்களை ஏமாற்றணும். நான் அந்த இதுக்குள்ளே சிக்கிக்க விரும்பலை. ஓகேங்களா? என்னை பொறுத்தவரை கஸ்டமர் கொடுத்தா நல்ல ப்ராடக்ட்டை கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்காமையும் கூட விட்டுறலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் கம்மி ரேட்டு கொடுக்கணுன்ட்டு சர்வீஸ் பண்ண பீஸை எடுத்துகிட்டு வந்து அது தெரியாமல் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க 10 நாள் கழித்து ரிப்பேர் ஆகிடுச்சுங்க உங்கள்கிட்ட தான் வாங்கினேன்னு கொண்டு வந்து கொடுத்து அவங்க மன உளைச்சலாகி எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து இதாகிறத நான் கெடுத்துக்க விரும்பலை. அதனால் நான் அந்த இது பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் யூஸ்டு ப்ராடக்ட் போடுறேன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னங்க சார் ரேட்டு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது ரேட்டு ஜாஸ்திங்கிற காரணம் இருக்குங்க. நான் வந்து பைபேக் எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிஷனை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நல்ல கண்டிஷனில் வச்சுருப்பார், சார் நான் 5 வருஷமாக 6 வருஷமாக யூஸ் பண்ணுறேன், பாருங்கள் ஆம்பில் சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கிடையாது, ஏவிஆர் இன்றைக்கும் கம்ப்ளைண்ட் இல்லை, பட் நீங்கள் மார்க்கெட் வேல்யூன்னு ஒரு 15,000 கேட்குறீங்க, அந்த ரேட்டுக்கு கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாது, எனக்கு வேண்டாம் சார், எனக்கு வந்து 25,000 நான் கொடுக்குறேன், இல்லாட்டி நான் என்கிட்ட இருக்கட்டும் பாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவர் இருக்கட்டும்ங்கிற வார்த்தை சொல்கிறாருன்னா அவருக்கு அந்த ரிசீவர் வந்து ப்ராப்ளம் இல்லைங்கிறது அவருக்கே கான்ஃபிடண்ட்டாக தெரியும். இப்போ இதே அவர் ப்ராப்ளம் இருக்கிறதா இருந்தால் ஒரு ரேட் போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரே தவிர
பட் நானே வச்சுக்கிறேங்கும்போது அப்போ அந்த இடத்துல ரிசீவர் வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த ரிசீவர் வந்து நம்ம வாங்கினோன்னா ரேட் அதிகமாக தான் கொடுத்து வாங்கணுங்கும்போது நான் அதிகமான ரேட்டுக்கு தான் விற்கணும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல நம்ம கொடுக்குற காசுக்கு நம்பிக்கையாக இருக்குது, இவர்கிட்ட பொருள் வாங்கினா நல்லா இருக்கும், நம்ம ஏமாற மாட்டோம்னு தெரிஞ்சவங்க பிஸ்னஸ் பண்ணால் மட்டும் போதுங்கிறவங்க தான் எங்கிட்ட நான் சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட பொருள் சுத்தமாக இருக்கும், இவர்கிட்ட ரேட் ஜாஸ்தி இருந்தாலும் பொருள் நம்பி வாங்கலாங்கிற எண்ணம் இருந்தால் தாராளமாக வாங்குங்க தான் சொல்கிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் போட்டிருக்க ரிசீவர் வந்து மார்க்கெட்டில் என் ஃப்ரெண்டு வச்சுருக்காப்புல இவ்வளோ தான் ரேட் சொன்னார், அவர் இவ்வளோக்கு தான் வாங்கினாராமான்னா இந்த இடத்துல வந்து அந்த பொருளோட கண்டிஷனுக்கு தான் காஸ்ட்டே தவிர அதோட மாடலுக்கோ மார்க்கெட் வேல்யூக்கோ காசு கிடையாதுங்க. அந்த பொருள் எவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருக்கோ அதுக்கு தான் காஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி நான் விற்கிற பொருள் அதிகங்கிறாங்க, அதே சமயம் அதே பொருளை நான் திருப்பி பைபேக் எடுக்கும்போது அவங்ககிட்ட நல்ல ரேட்டுக்கு தானே எடுக்கிறேன். அன்றைக்கும் மார்க்கெட் ரேட்டு அவங்களுக்கு தெரியுதுன்னா அதை விட இன்னும் கம்மியாக எடுக்கிறது இல்லையே. நம்ம அந்த ரேட்டு என்னவோ அதை கரெக்டாக தான் எடுக்கிறோம், அவங்களுக்கும் லாஸ் இல்லாத அளவுக்கு தான் பண்ணுறோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து நல்லதாக இருக்கும்போது அடுத்தவங்களுக்கும் கொடுக்கும்போது கம்மி ரேட்டுக்கு கொடுக்கும்போது நம்மளும் நல்ல பொருளை கொடுக்குறோங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குதுங்கிறது தான் என்னோடய இது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக வாங்கணும்னு நினச்சா, இன்றைக்கி புதுசு வாங்கணும்னு நினச்சா மினிமம் ஒரு 5.1 போடணுன்னா 70,000 இருந்தால் தான் நீங்கள் ஒரு நல்ல பேக்கேஜ் போக முடியும். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வேணும்னு நினச்சா நீங்கள் ஒன்றா யூஸ்டு போய்க்கோங்க, அது தெரிஞ்சவங்ககிட்ட நல்ல நம்பிக்கையாக இருக்கவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து கண்டென்ட் தான் மெயினான விஷயம். ஸோ நீங்கள் லோ பட்ஜெட்டில் பண்ணாலும் சரி, ஹை பட்ஜெட்டில் பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ வேணால் லட்சத்தை செலவு பண்ணாலும் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டில் ஆடியோ குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் ஆடியோ எஃபெக்ட் எடுக்க முடியும். நம்ம வந்து 50 லட்ச ரூபா கொடுத்து ஹோம் தியேட்டர் போட்டோம், என்ன போட்டாலும் எடுக்கும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் எஃபெக்ட் வராது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை விட முக்கியமான விஷயம், நம்ம ரூமுக்கு என்ன மேட்சிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ஸ்பீக்கர் பட்ஜெட் கம்மியாக வாங்கினீங்கன்னா மிச்ச பட்ஜெட் உங்கள்கிட்ட நிறையா இருக்குன்னா அதை வச்சு நல்ல மீடியா பிளேயர் வாங்குங்க, நல்ல கண்டென்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் எஃபெக்டை கொடுக்கும். நான் வந்து ஹை எண்டு போடணும்னு நினச்சி ஆசைப்படுற தப்பு இல்லை, அது நம்ம ரூமுக்கு மேட்ச் ஆகுமான்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் கார் ஒருத்தர் சொல்லுவார், சூப்பர் கார்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். கரெக்டு தான், சூப்பர் கார் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாருன்னா நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த காரை வந்து அது வந்து 100-200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னா அது ஓட்டக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட ரோடு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம இடத்துக்கு அது சூட் ஆகுமா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். ஸோ அதை வந்து ஒரு பைபாஸ் ரோட்டில் ஓட்டுறீங்கன்னா அந்த காரை ஓட்டினா ஓகே, பட் அதுக்கு நான் டெய்லி பைபாஸில் ஓட்ட முடியுமான்னு ஓட்ட முடியாது. நான் எங்கே சிட்டி லிமிட்குள்ளே தான் இருக்கிறேன், எனக்கு ஸ்பீட் லிமிட் 40ன்னா நான் அதுக்குண்டான இதை தான் சாய்ஸாக சூஸ் பண்ணுமே தவிர அவர் சொல்லிட்டாருங்கிறக்கோசரம் இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் பவர் அண்ட் ப்ரீ ப்ரெஷர் அதே மாதிரி தான். அது வந்து நீங்கள் வந்து போட்டால் நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா அந்த பவர் அண்ட் ப்ரீ மட்டும் போட்டால் நல்லா இருக்காது. அதை டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டர் ரூம் பண்ணி ப்ராப்பர் அக்வாஸ்டிக் பண்ணி அந்த ஆம்புக்கு தகுந்த மாதிரி வாட்ஸை போடணும். நான் தான் சொன்னேனே, ஒரு ஸ்பீக்கரோட வாட்ஸை எடுக்கிறதுல தான் உங்களுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்கிறது தான் எஃபெக்ட் வருங்கிறேன். ஸோ உங்கள் ரூமுக்கு வந்து 100 வாட் ஸ்பீக்கர் இருக்குன்னா அதுக்கு பவர் ஆம்பே தேவையில்லை. நார்மல் ஏவிஆர் ஃப்ளாக்ஷிப் மாடல் இருந்தாலே போதும். இப்போ மற்றவங்க சொல்கிற மாதிரியே கான்செப்டை எடுத்துக்கோங்க. பவர் அண்ட் ப்ரீயில் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த ரிசீவர் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறவங்க ஒரு பேசிக் மாடலுக்கு அப்புறம் பவர் அண்ட் ப்ரீயே போயிருக்கலாமே, எதுக்கு ப்ரீமியம் மாடல் ஃப்ளாக்ஷிப் மாடல்னு ஒன்று விடணும்? அப்போ அதுக்குன்னு உண்டான குவாலிட்டி ஒன்று இருக்குங்கும்போது கண்டிப்பாக அது போதும். அதை வந்து எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணலான்னா, உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குன்னா நீங்கள் ஃப்ளாக்ஷிப் மாடலில் போங்கன்னா அதில் வந்து டேக்கோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் அதுக்குன்னு பேசிக் மாடலில் இருக்காதானா, பேசிக் மாடலே டேக் இருக்குன்னாலும் அது ஒரு டீசெண்டான சவுண்ட் எஃபெக்டை கொடுக்கும். இங்கே வந்து நம்ம மனசு தான் முக்கியம். நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டில் நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். நம்ம அனலைஸ் பண்ணி வாங்கிட்டோம், நம்மளுக்கு இது பிடிச்சி தான் வாங்கியிருக்கோம், இது என்ஜாய் பண்ணணும், நம்ம மைண்டை வந்து அது கொண்டு வரணும். நம்ம வாங்கிட்டு இல்லை இதை விட அதுதான் நல்லா இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சிட்டு பார்த்தோன்னா எந்த பொருளுமே நல்லா இல்லாமல் தான் இருக்கும், மாற்றணும்னு தான் தோணும். ஓகேங்களா? நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். நல்ல நல்ல ப்ராடக்ட் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் அது என்ஜாய் பண்ணணுன்னே தோணாது. இதுக்கு பவர் ஆம்ப் போடலாமா, ஒரு சேனல் ஒரு 2 சேனல் போட்டோன்னா இது பவர் தாங்குமா, பவர் கொடுக்க முடியுமா, நல்ல பவர் கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. அவங்க ரூமுக்கு பவரே தேவையில்லை, 200 வாட்ஸுக்கு கொடுத்தாலும் பத்தலைம்பாங்க, 300 வாட்ஸ் கொடுத்தாலும் பத்தலை. ஏன்னா அவங்க மைண்டு வந்து அவங்க ஒன்று நினச்சிட்ருக்குறாங்க, அது வந்து கண்டிப்பாக வராது. அந்த ரூமில் என்ன தேவையோ அதை போட்டு நல்ல கண்டென்ட்டை போட்டால் எஃபெக்ட் வரும்னு சொல்கிறோம், அதை பண்ண மாட்டாங்க. மற்றது எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருப்பாங்க செலவு பண்ணுறதுக்கு. ஆனால் அப்படி பண்ணுறவங்க தான் அதிகமாக லாஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மூலிமா இன்னொரு நல்லது நடக்குது. என்னென்னா அவங்க வச்சுருக்க நல்ல நல்ல ப்ராடக்ட்டை கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு நம்ம நல்லா கொடுக்க முடியுது. வாங்குறவங்களுக்கு லக்கு, அவ்வளோதான். நம்மளை பொறுத்தவரை நினச்சிட்டு நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், வேறு ஒன்றுமே சொல்கிறக்கு இல்லை. ஏன்னா சிலர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல தான் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. நம்மகிட்டையும் அப்ரோச் பண்ணுவாங்க, 10 பேர்த்து இல்லை 30 பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேசும்போது தெரியும், அவர் கூப்பிட்டாரான்னா ஆமாம்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணவங்க கண்டிப்பாக அவங்க பொருளை என்ஜாய் பண்ணாமல் இதையவே பார்த்துட்டு யூடியூபே பார்த்துட்டு அடுத்தவங்க போகிறத பார்த்து டெய்லி அதையவே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க பொருளை என்ஜாய் பண்ணுறது இல்லை, அடுத்த விஷயத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்கும்போது அது அவங்களுக்கு தான்
இப்போ இதாகுதுங்கிறது அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு பொருள் வாங்குகிறோன்னா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? இது முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் வந்து ஏவிஆர் மேட்சிங்க்கு வாட்ஸுங்கிறத நான் சொல்லிட்டோம். ஏவிஆர் பேக் பேனல் இருக்கிற வாட்ஸை கன்சிடர் பண்ணுங்கள் எப்போதுமே. அந்த வந்து 100 வாட்ஸ் இருந்தாலே போதும். அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு 100 வாட்ஸு, சென்டருக்கு 100 வாட்ஸு. சரௌண்ட் ஸ்பீக்கரை பொறுத்தவரை அதிகபட்சம் 80 வாட்ஸுக்கு மேலே தேவையில்லை. இது வந்து நீங்கள் எந்த ரூமாக இருந்தாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் ரூமாக இருந்தால் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க, உங்கள் ரூம் சைஸுக்கு என்னன்னு சொல்கிறேன். நான் சொன்னது எல்லாமே ஒரு 16-10 ரூம் இருக்குன்னா அதுக்கு 100 வாட்ஸுக்கு மேலே ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் தேவையில்லை. சென்டர் ஸ்பீக்கரும் 100 வாட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் 150 வாட்ஸ் வாங்கினாலும் தப்பு கிடையாது, ஓகேங்களா? பட் அதுக்கு தகுந்த மாதிரி பவரை போட்டுட்டு கண்டென்ட்டுக்கு செலவு பண்ணுங்கள். சரவுண்டு, அட்மோஸு இதெல்லாம் வந்து 80 வாட்ஸ் இருக்கிறதே நல்ல ஸ்பீக்கர் தான். அதை தாராளமாக வாங்க. அதெல்லாம் அதிகமாக பவர் வேணும்னு நினைக்காதீங்க, சரிங்களா? அதே மாதிரி சேட்டலைட் பேக்கேஜும் நல்ல பேக்கேஜ் இருக்குது. மேக்ஸிமம் சேட்டலைட் பேக்கேஜ் எல்லா பேக்கேஜுமே நல்லது தான். உங்கள் பட்ஜெட்டில் எது அடங்குமோ அது தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். கேபிள்ஸு எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஏவிஆர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏவிஆர் ஸ்பீக்கர் பேக்கேஜை மட்டும் கால்குலேட் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் பட்ஜெட்டுன்னு நினச்சிக்காதீங்க. எப்போதுமே உங்கள் பட்ஜெட் அது ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வருமோ அதிலிருந்து ஒரு 20% அதிகமாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஏவிஆர் அண்டு ஸ்பீக்கர் பேக்கேஜ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீக்கர் கேபிளுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், சப்வூஃபர் கேபிள் வாங்கணும், அந்த ப்ராக்கெட்லாம் வாங்குறீங்கன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஸ்டெபிளைசர் போடணும் மஸ்ட்டு, இதெல்லாம் இருக்குது. இது போக நீங்கள் மீடியா பிளேயருங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து வாங்கினா மட்டும்தான் நல்ல ஆடியோ கிளாரிட்டி கேட்க முடியும். பட் ஸ்மார்ட் டிவி வச்சுருக்கோன்னா நீங்கள் ஓடிடி வழியாக பார்க்குறீங்கன்னா இப்போதைக்கு அது போதும். ஃப்யூச்சரில் நீங்கள் நல்ல மீடியா பிளேயரோ ஆஃப்லைன் கண்டென்ட்டோ வாங்கி பார்க்குறேன்னா பாருங்கள். அதே மாதிரி டெக்னாலஜி வைஸ் வந்து எனக்கு RO 3D வேணும், ஐமேக்ஸ் வேணும், இல்லை ERC இருந்தால் எஃபெக்ட் வருமானு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறதுக்கெல்லாம் ERCங்கிறதெல்லாம் பெரிய இது கிடையாது. நீங்கள் ப்ரொஜெக்டர் வச்சுருந்தீங்கன்னா ERCயை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். பட்டு டிவியை பொறுத்தவரை டிவிலேயே எல்லாம் வந்துடுது. நீங்கள் இது வந்து ஆடியோ மட்டும்தான் இங்கே கொண்டு வரீங்கும் போது அதுக்கு ERC இருக்கிற ரிசீவர் தான் தேவைங்கிறது கிடையாது. ARC இருக்கிற ரிசீவராக இருந்தாலும் அதில் இருக்கிற ஆடியோவை கொண்டு வந்துடும். ERC இருக்கிற ரிசீவரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா டால்பி ட்ரூ HD HD மாஸ்டருங்கிற அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ உங்கள் டிவி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா வேணால் யூஸ் இருக்குமே தவிர இன்றைக்கி வர இதில் வந்து மேக்ஸிமம் டிவியில் டால்பி ட்ரூ HD மாஸ்டர் ஆடியோ சப்போர்ட் பண்ணுறதில்ல. அதனால் அது வந்து 4K வீடியோ பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மீடியா பிளேயர் வச்சுருப்பீங்க, ஒரு 8K கண்டென்ட்டை வச்சுருக்கிறேன்னா அந்த கண்டென்ட்டை வந்து உங்கள் டிவிக்கு கொண்டு போகிறதுக்கு அதுக்கு வந்து ERC தேவை. பட் நம்ம டிவி வந்து நார்மல் தான் இருக்குது, நம்மக்கிட்ட 8K கண்டென்ட் இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல ERCயோட ஆப்ஷனே தேவையில்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். அதுவும் நிறையா இருக்குது, அது சம்மந்தமாக வீடியோ போடுறேன். இப்போ இந்த இதில் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறனால ஒரு வீடியோவில் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிட்டு போயிடலாங்கிற இதில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து கம்மி பட்ஜெட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல எஃபெக்ட் நீங்கள் சந்தோஷமாக கேட்க முடியும். அதுக்கு உண்டான ஆப்ஷனுக்கு வாட்ஸ் மேட்சிங்கிறது ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். உங்கள் ரூமுக்கு என்னங்கிறத கால்குலேட் பண்ணி பண்ணுங்கள். அது சம்மந்தமாக டவுட் இருக்குதுன்னா நீங்கள் எங்கே வேணால் உங்கள் நியர்பை இருக்கிற டீலர்கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இதெல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு மற்ற சேனல்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி டீலர்ஸை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் நியர்பை இருக்கிற டீலரை வாங்குங்கன்னு தான் சொல்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு டவுட்டுன்னா நீங்களும் கூட நேரில் போய் கேட்டு கூட வர முடியும், இல்லை அவங்களுக்கு கூட வந்து பண்ணித்தரக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது, நான் தான் எல்லாருக்கும் ஹோம் தியேட்டர் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குன்னா தயவுசெய்து அது நடக்காத காரியம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை எத்தனை கோடி மக்கள் இருக்காங்கன்னு தெரியும். ஏவரேஜாக பார்த்தாலும் ஒரு 50,000 பேர் ஹோம் தியேட்டர் பண்ணுறதாவே வச்சுக்கிட்டாலும் அந்த 50,000 பேர்த்துக்கே நான் பண்ணுனாலும் என் ஆயுஸ் முடிஞ்சாங்க கூட பண்ண முடியாது, ஓகேங்களா? அந்த அளவுக்கு இது இருக்குது. இந்த ஃபீல்டு வந்து எல்லா ஃபீல்டும் அப்படி தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நியர்பை இருக்கிற டீலர் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்ஜெட்டை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஆன்லைன் ப்ரைஸு ஓப்பனாக இருக்கிறனால எல்லாருக்கும் ப்ரைஸ் வந்து தெரிஞ்சிருக்குது, ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் விஷயத்தில் யாரும் முன்ன பின்ன கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு நியர்பை இருக்கிறவங்கள அப்ரோச் பண்ணுங்கள், அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுங்க. பட் ஆனால் அதில் வந்து நீங்கள் தெளிவாயிருங்க. உங்களுக்கு என்ன தேவை, அவங்ககிட்ட ஆஃபர் இருக்குதுன்னா அந்த ஆஃபரில் கொடுக்குற செட்டு நம்மளுக்கு மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள் ஆஃபரில் கிடைக்குதுங்கிறதுக்கோசரம் வாங்குகிறோன்னா கண்டிப்பாக ஆஃபர்னு வந்து வாங்கி நம்மளுக்கு அது தேவையில்லாத டைமில் வாங்கினா அது ஆஃபரில் வாங்குறது பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் எல்லா விஷயத்துலேயும் உண்டாகும், ஓகேங்களா? நம்மளுக்கு தேவையான பட்சத்தில் ஆஃபரில் வாங்குறீங்கன்னா அது யூஸு. நம்மளுக்கு தேவையே இல்லாமல் போய் ஆஃபரில் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதோ இது பண்ணுறதோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லாஸை தான் உண்டு பண்ணும். இருக்கிறத வச்சு என்றைக்கு சந்தோஷப்பட்டோன்னா கண்டிப்பாக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதைத்தான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நான் ஹெல்ப்பிங் மீன்ஸ் என்ன சொல்கிறோன்னா நம்மளை நம்பி வந்து சார் எனக்கு இதை பற்றி தெரியாது நல்லதாக பண்ணி கொடுங்கங்கிறாங்கன்னா அவங்களுக்காக 200% நம்ம உண்மையாக இருக்கணும், ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி கர்மாங்கிறது ரொம்ப பெரிய அளவில்
நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் நம்ம ஏமாற்றிட்டோன்னு நினச்சா இன்றைக்கி அதை விட நம்மளுக்கு டபுள் மடங்கு அவங்களை எவ்வளோ ஏமாற்றணுமோ அதை விட டபுள் மடங்கு செலவு நம்மளுக்கு வைக்கும். உதாரணத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எதிர்பார்க்காத மெடிக்கல் செலவு வரும், எதிர்பார்க்காத வேறு வண்டிக்கு செலவு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்டே இருக்கும். இது பார்த்தோன்னா நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், ஏதோ ஒரு செலவு ஆகி போச்சுன்னு நினைப்போம். ஆனால் காரணம் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதுதான் நம்மளுக்கு கர்மாவாக வந்து நிற்கும். ஸோ நல்லது நினச்சா நல்லதே நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை, இதுதான் என்னோட இது. நீங்கள் எல்லோரும் ஹோம் தியேட்டர் வாங்கணும், என்ஜாய் பண்ணணும், அதுதான் என்னோடய ஆசை. ஸோ மேற்கொண்டு இது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா தாராளமாக எப்போ வேணால் என் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நம்ம ப்ராடக்ட் சேல்ஸும் பண்ணுறோம். அதே மாதிரி நான் மட்டும் எங்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எங்கே பெஸ்ட்டோ அங்கே வாங்குங்க. அது நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.